சின்ன வயசுல இருந்தே எனக்கு கர்நாடக சங்கீதத்து மேல ஒரு ஈடுபாடு. ஏனுங்க இவ்வளவு நேரமா நீங்க மேல கர்நாடக சங்கீதம் கத்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா மாங்குயிலே பூங்குயிலே கூட பாட தெரியாதுல? ஏய், என்ன பார்த்து மாங்குயிலே பூங்குயிலே பாட தெரியாதுன்னு சொல்ற நீ? எப்ப பாரு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. மாங்குயிலே பூங்குயிலே. ஏனுங்க தயவு செஞ்சு பாடுறத நிப்பாட்டு. கால் வந்து ரத்தம் வந்துரும் போல இருக்குது. இங்க பாரு ருக்கியா, நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ற. ஏதா இருந்தாலும் வெளிப்படையா கேட்டு போடு. சரிங்க, நீங்க எதுக்கு அந்த வீட்ல போய் பாட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்க? உன்னோட கேள்வியிலே பதில் இருக்கேடியே. பாட்டு கத்துக்கு தான் நாங்க போறேன். நல்லா சமாளிக்கிறீங்களா டன்னா? அந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே இப்பலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, இப்படி எல்லாம் கேட்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்ல அவசியம் இல்லைங்க. நான் சின்ன வயசுல இன்று போய் 4 ரூபா படம் பார்த்துட்டேன். இப்ப கூட கண்ணால் அடுத்து நான் ஆசைன்ற படமும் பார்த்துட்டேனுங்க. அந்த பொண்ணு பின்னாடி ஆம்பளைங்க எப்படி லோலோன்னு அலைவாங்கறத அப்படி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏனுங்க அந்த படத்துலயாவது கல்யாணமாகாத பசங்க தான் சுத்திட்டு இருந்தானுங்க. ஆனா நீங்க ஏற்கனவே கல்யாணமாகி இப்படிலாம் சுத்திட்டு இருக்கீங்களே, எப்படிங்க எனக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? பாவி, நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? ஏனுங்க சும்மா எல்லாம் கதை அடிக்காதீங்க. நீங்க தான் வாட்டி இருக்கிட்ட அடி வாங்குற ஆளுங்க நான் பார்த்தேன். ஏனுங்களா உங்களுக்கு அடி வாங்குற வயசா இது? நீ எப்ப அதெல்லாம் பார்த்த? விக்கி சார் ரொம்ப தங்கமானவர். இப்பதான் நீங்க அடி வாங்குற எல்லாத்தையுமே வீடியோ புடிச்சு என்கிட்ட காமிச்சு போறாரு. யோ விக்கி, வர வர ஒரு போர் தர்மமே இல்லாம போயிட்டு இருக்க நீ. ஏனுங்களா யாரோ ஒரு பொண்ணுக்காக எப்படி லட்டன் அப்படிலாம் அடி வாங்குறீங்க? ஏய், நான் அடி வாங்குறது யாரோ ஒரு பொண்ணுக்காக இல்ல, உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, எல்லாம் உனக்காக தான். ஜீ தமிழ் சேனல்ல சூப்பர் சிங்கர்னு ஒரு ப்ரோகிராம் நடத்த போறாங்க. அந்த ப்ரோகிராம்ல நம்ம கலந்துக்கிட்டு வின் பண்ணோம்னா 100 கிலோ கோல்டு பரிசா தர போறாங்க, தெரியுமா? ஐயோ, 100 கிலோங்களா? ஆமா, அதுக்காக தான் நான் அடி வாங்கி அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் நீ 100 கிலோ தங்கத்தை போட்டு வர மாதிரி நினைச்சு பார்த்துப்பேன். உடனே கஷ்டம் எல்லாம் மறந்து மறுபடியும் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படிப்பட்ட என்ன போய் என் அன்பை போய் தப்பா நினைச்சிட்டேல்ல? ஐயோ சாரிங்க லட்டன், என்ன மன்னிச்சு போட்டு. பரவாயில்ல, எல்லாம் அது விக்கி சார் பண்ணதானுங்க. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நல்ல குடும்பத்தை கெடுக்கிறது அந்த அளவுக்கு வேலை. சரி, நீ போய் 1.5 லட்டானுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. சாரி லட்டனா. எப்பாடா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.